சாமந்தி செடி நல்லா வளரணும், நம்ம கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வேர் பிடிக்கிறதுக்கு பதியமான சாமந்தினா பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு. நான் வந்து இந்த சாமந்திலேருந்து தான் இந்த கட்டிங்ஸ் எடுத்துருக்கிறேன். பாருங்கள் இந்த சாமந்திலேருந்து தான். இது வந்து போன வாட்டி நம்ம வாங்கினது ஒயிட் கலரு. இது வந்து நான் சாயில் ரெடி பண்ணிட்டு தான் போட்டது. சூப்பராக வருது பாருங்கள். இதுலேருந்து சின்ன கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதெல்லாம் வந்து நடு நுனி பாகம் வந்து கட் பண்ணிடணும், பிஞ்ச் பண்ணிடணும். கட் பண்ணிட்டா நல்லா தளிர் வரும். இதில் அப்படி தான் வளருது தளிர். எப்போவுமே வந்து வளரும் போது பிஞ்ச் பண்ணி விடணும். பாருங்கள் எதுக்கு நம்ம அது போல் கட் பண்ணணுன்னா நிறைய தளிர் வரும். அதுக்காக இந்த பிளான்ட்டில் நான் ஏற்கனவே நுனி கிள்ளிட்டேன். இது 2வது வாட்டியும் நம்ம நுனி கிள்ளிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு பாருங்கள். இது வந்து கொஞ்சமாக நுனி கட் பண்ணால் உங்களுக்கு வந்து நிறைய தளிர் வைக்கும். இது கொஞ்சமாக, அதாவது நுனி கூட ரொம்ப நுனி கூட நீங்கள் கிள்ளிடலாம். இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக நான் கிள்ளி விடுறேன். இது போல் கிள்ளும்போது உங்களுக்கு பிரான்ச்சஸ் அதிகமாக போடும். 4 பிரான்ச்சஸ் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சொல்கிறேன் நான். ஏற்கனவே இது வந்து பிஞ்ச் பண்ணது தான். இப்போ வளர்ந்து, அதாவது கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த இடத்துல இந்த அளவுக்கு வளரும் நம்ம கட் பண்ணிட்டா. எந்தெந்த இடத்துல பிஞ்ச் பண்ணலையோ அங்கெல்லாம் நீங்கள் நுனி கிள்ளி விடணும். கொஞ்சம் அதிகமாக கிள்ளும்போது பெரிய பிரான்ச்சஸ் வரும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கிள்ளி விடுறேன். நுனி கிள்ளும்போது நல்லா அதிகமாக வரும். பூக்கள் அதிகமாக பூக்கும். நம்ம பூ பூக்கிற ஸ்டேஜில் சொல்கிறேன். இது போல் நுனி கிள்ளிட்டோம்னா நிறைய பிரான்ச்சஸ் போடும். பக்கத்துலலாம் கூட பாருங்கள், இதெல்லாம் பிஞ்ச் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் வருது பாருங்கள். அதே போல் வந்து நான் சொல்கிற போல் சாமந்தி செடி பிஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய சாமந்தி பூக்கள் பூக்கும். கிரிசாந்திமம் பிளான்ட் புதுசாக வாங்குறீங்க, எப்போவுமே தனித்தனியாக பிரித்து வச்சிடணும். 3 செடி இருக்கும். 3 செடியும் தனித்தனி பாட்டில், சின்ன பாட்டில் இது போல் நீங்கள் நட்டு வச்சிடணும். இல்லைன்னா அதே பாட்டில் நான் நட போகிறேன் அப்படின்னா நீங்கள் நல்ல மணல் கலந்த மண்ணாக எரு கலந்து வச்சிடலாம். என்ன எரு கலந்து வைக்கணும்னா நீங்கள் வந்து கம்போஸ்ட் இருந்தால் போடலாம். இல்லைன்னா காய்கறி வச்சு தண்ணியில் ஊற வச்சு அந்த மண்ணில் கொஞ்சமாக ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாமந்தி செடி நட்டுடலாம். ஆனால் மணல் கலந்துருக்கணும். இப்போ நம்ம புது செடி, இது கூட புது செடி தான். நீங்கள் வந்து பூவெல்லாம் கட் பண்ணிடணும் எப்போவுமே. இந்த பூ மொட்டைலாம் இருக்குது, ஃபுல்லாக நீங்கள் பாதி அளவு கட் பண்ணிங்கன்னா உள்ள சாமந்தி பூச்செடியிலேருந்து உள்ளேருந்து எழும்பி வரும் மண்ணுக்குள்ளேருந்து பக்கத்தில் கூட பிரான்ச்சஸ் போடும். இந்த எல்லோ கலர் லீஃப்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் சாமந்தி செடிக்கு நல்லது. இந்த வீடியோவில் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.